பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் இருந்திருக்கிறவர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 8வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வேத வசனம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தின் நெறிகளை அவர் தற்காக்கிற ஒரு தேவன். அவர் அது அழிந்து போக விட மாட்டார். சில நேரங்களில் நியாயம் இல்லாதது போல இருக்கும், நியாயம் கிடைக்காதது போல இருக்கும். ஆனால் பின்னால் ஒரு பெரிய நியாயத்தை ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார். பெரிய ஒரு நியாயத்தை அந்த பெரிய நியாயாதிபதி என்ன செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வெளிவரங்கரமாக பார்வைக்கு ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யாதது போல, நம்மளை கைவிட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறதில்லை, அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களுடைய பாதையை அவர் என்ன செய்கிறாரா, அவர் காப்பாற்றுகிறார். அப்படியானா நம்முடைய ஜீவியத்தில் ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களாக நாம் நடந்து கொண்டால் நம்முடைய நியாயத்தின் நெறியை கர்த்தர் தற்காக்கிறார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நம்முடைய பாதைகளை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 33 அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அவருடைய பரிசுத்தவான்கள் உமது கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரு, அவர் ஒருவேளை பூமியில் அவர்கள் ஸ்தோத்திரம் பல நெருக்கங்களில் சூழ்நிலைகளில் இக்கட்டுகளில் இருந்தாலும், பல சோதனைகளில் இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும், ஆனால் பரிசுத்தவான்களெல்லாம் கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார், அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களை எல்லாம் தம்முடைய கரத்தில் வைத்து என்ன செய்கிறார், அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு சுத்தமான நேரத்தை அந்த கரத்தில் உயர்த்தி காட்டுகிறார். அவர் சுத்தமான நேரத்தில் தாழ்த்தி காட்டுகிறார். உயர்த்துகிற நேரத்தில் மேட்டிமை வருகிறது அல்லது இடரல்கள் வருகிறதுன்னு சொன்னால் தாழ்த்தி காட்டுகிறார். தாழ்த்தி காட்டுகிற நேரத்தில் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் தாழ்மை வருகிறது, நிந்தை நெருக்கங்கள் வருகிறதுன்னு சொன்னால் மறுபடியும் அவர்களை உயர்த்தி காட்டுகிறார். இதுதான் ஆண்டவர் பரிசுத்தவான்களை ஆண்டவர் செய்கிறதான காரியமாயிருக்கிறது. தம் கரத்தில் வைத்து அவர்களை பாதுகாத்து அவரே அவர்களை உயர்த்துகிறார், தாழ்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அவர் அற்புதத்தை செய்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதைகளை அவர் காப்பாற்றுகிறார். அந்த பரிசுத்தவான்கள் நடக்கிற அந்த பாதையில் அவர்களுக்கு இடரல்கள் வந்து விடாதபடிக்கு, தடுமாற்றம் வந்து விடாதபடிக்கு, குழியில் விழுந்து விடாதபடிக்கு, ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் மரண கண்ணிகளில் சிக்கி விடாதபடிக்கு, அவருடைய ஸ்தோத்திரம் சாத்தானுடைய கண்ணிகளில் சிக்கி விடாதபடிக்கு அவருடைய பரிசுத்தவான்களுடைய பாதையில் அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவர் காப்பாற்றுகிறார். சத்துருவின் இஷ்டத்திற்கு அவர்களை விட்டுக்கூடாதபடிக்கு ஸ்தோத்திரம் அவர்களை என்ன செய்கிறார், அவருடைய பாதையை அவர் காப்பாற்றி கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 28வது வசனத்தை வாசித்து பார்த்தால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டது. அவருடைய பரிசுத்தவான்களை தேவன் ஒருபோது அவர் கைவிடவே மாட்டார். சில நேரங்களில் கைவிடப்பட்டது போல தான் நினைப்பு இருக்கும். ஏன்னா அவர் தாழ்த்தி காட்டுகிற நேரத்தில்
தம்முடைய கரத்திலும் தாழ்த்துகிற நேரத்தில் கைவிடப்பட்டது போல, ஐயையோ சீயோனோ, ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னது போல, ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இல்லை நான் உன்னை மறக்கலை, உன்னை கைவிடலை, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னது போல, பல நேரங்களில் பரிசுத்தவான்களுடைய பாதையை கர்த்தர் சில நெருக்கமான கஷ்டமான பாதைகளில் நடத்துகிற நேரத்தில் தெய்வம் அவர்களை கைவிட்டது போல ஒரு எண்ணங்கள் சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆனால் அவர்களை கைவிடலை. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய கரத்தை பிடித்து இடறிவிடாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து விடாதபடிக்கு கரத்தை இறுக பிடித்து அவர் சரியாக என்ன செய்கிறார், அவர் நடத்துவார். ஒரு காலம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிட மாட்டார். ஒரு காலம் அவருடைய பரிசுத்தவான்களை கர்த்தர் வெட்கமடைய விட மாட்டார். அவருடைய வாழ்க்கையில கட்டாய கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்தி கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார், அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். தெய்வன் அவிதமாக பரிசுத்தவான்களுடைய பாதையை அவர் காப்பாற்றி பரிசுத்தவான்களுடைய பாதைகளில் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டுமானா, அவர்களை கைவிடாமல் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் மேன்மைப்படுத்த வேண்டுமானா, அந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணும், அவர்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும், வேதம் என்ன சொல்லுகிறது. முதலாவது வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 33வது சங்கீதம் 30வது சங்கீதம் அதனுடைய ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா, இந்த பூமியில் இருக்கிற நேரத்தில் சும்மா இருக்கக்கூடாது, எப்போது அவரை கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார். கீர்த்தனம் பண்ணணும்னு சொன்னால் என்ன, கீர்த்தனை என்று சொன்னாலே பாட்டு. அவருடைய நாமத்தை எப்பொழுதும் என்ன செய்யணும், வாய் திறந்து பாடிக்கொண்டே இருக்கணும், பாடி அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஆமாம், நடந்தாலும் பாடிக்கொண்டே இருக்கணும், ஆமாம் உட்கார்ந்தாலும் பாடிக்கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் ஏதாவது வேலைகளை செய்து கொண்டே இருந்தாலும் பாடிக்கொண்டே இருக்கணும். தேவனுடைய நாமத்தை பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தவான்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள், அவரை பாடிக்கொண்டே தான் அவர் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 16:25 வாசித்து பார்த்தா அவரும் சீலாவும் பாருங்க, அடிப்பட்டு ரத்தம் சிந்துகிற நேரத்தில், கட்டப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்களா, கர்த்தரை துதித்து அவரை பாடினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாடினதுனால கர்த்தர் அவர்கள் அந்த கட்டுகளிலிருந்து என்ன செய்தார், கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறார். 2 நாளாகவும் 20-21 வாசித்து பார்த்தால் யோசபாத்துக்கு எதிராக ஒரு பெரிய சேனைகள் ஸ்தோத்திர யுத்தத்திற்கு வந்தது. என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியல, ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த யோசபாத்து தேவனுடைய ஸ்தோத்திர சேனைகளுக்கு முன்பதாக, ஸ்தோத்திரம் யுத்த இராணுவத்திற்கு முன்பதாக அவன் பலசாலிகளை அவன் நிறுத்தல, பாடுகிற கூட்டத்தை நிறுத்தி பாட வைத்தான். கர்த்தரை துதித்து என்ன செய்தார்களோ, பாடினார்களோ. எதிராளிகள் பார்க்கிற நேரத்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னடா இது, நாம் இவ்வளோ பெரிய சேனைகளோட யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், இவன் நம்ம கூட இராணுவங்களை யுத்தத்தில் முன்னால் நிறுத்தி யுத்தம் பண்ணதுக்கு பட்டயத்தோடு அவன் அனுப்பாமல் பாட்டு பாடுகிறவங்கள முன்னால் விட்டு நமக்கு முன்னால் அவங்க பாட்டு பாட வச்சு நம்மளை கேலி கூத்து பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸ்தோத்திரி, என்ன ஒரு பைத்தியார கூத்து அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய ஜனங்களை அந்த இடத்துல அவன் பாடுவதற்காக நிறுத்தி தேவனுடைய ஜனங்கள் அந்த இடத்துல தேவனை துதித்து பாடின வேளையில் பாருங்கள், யோசபாத்துடைய சேனைகள் யுத்தமே பண்ணாமல் பட்டயத்தை உருவாமலே அவர்களுக்கு எதிராளியாக வந்த அனைத்து சேனைகளும் அவர்களே தங்களுக்குள்ள மாற மாற என்ன செய்தார்களாம், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறேன். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு சமூகத்தில் சும்மா நான் வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் சத்தமாக பாடணும். பாருங்கள், 2 பேர் இருந்தாலும் சத்தமாக பாடினா விடுதலை கிடைக்கும்.
ரெண்டில் ஒன்று பாடி ஒன்று அப்படியே இருந்தாச்சுன்னா எப்படி ஆண்டவர் விடுதலையாக்குற அவரே பார்ப்பார். பவுலு சீலாவும் 2 பேர், அவங்க 2 பேருமே ஸ்தோத்திரம் கட்டப்பட்டு இருக்கிற அந்த நிலையில் ரத்தம் சிந்துகிற நேரத்தில் கூட அவ்வளோ சத்தமாக ஆண்டவரை துதித்து பாடினாங்க. துதித்து பாடின வேளையில் எவ்வளோ பெரிய விடுதலை கிடைத்தது. இதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தாலும் சத்தமாக பாடி என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை துதித்து பாடுகிற நேரத்தில் விடுதலை வரும். ஸ்தோத்திரம். யோசபாத்து தன் சேனைக்கு முன்பதாக அவன் பாடுகிறவர் கூட்டத்தை நிறுத்தி ஆண்டவரை துதித்து பாடின வேளையில் அங்கே பாருங்கள், யுத்தம் பண்ணாமலே எதிராளிகளை அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழ பண்ணி கர்த்தர் யோசபாத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செய்தார்? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் பாடினார்கள். மோசே ஆண்டவரை பாடினார். சங்கீதம் 90 மோசே பாடின பாட்டு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். தேவனை துதித்து மோசே ஆண்டவரை பாடியிருக்கிறார். தாவீது ஆண்டவரை அதிகமாக அவர் பாடியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் பெரும்பாலான சங்கீதங்களை தாவீது தான் அவர் பாடி அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிற ஒரு பெரிய பாட்டுக்காரராக தாவீது காணப்பட்டார். கர்த்தர் அவரை விடுவித்தார், அவரை உயர்த்தினார். ஆசா கர்த்தரை என்ன செய்தார்? ஆண்டவரை துதித்து பாடுகிறவனாய் காணப்பட்டார். ஆசாப்பு கூட இந்த வேத புஸ்தகத்தில் சங்கீதத்தில் அதிகமாக அவர் பாடியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஆண்டுடைய சமூகத்தில் பரிசுத்தவான்கள்னு சொன்னால் நம் ஆண்டவரை எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் அவரை துதித்து என்ன செய்ய வேண்டும்? சத்தமாய் பாடணும். இப்படி நாம் சத்தமாக பாடினா வேதம் என்ன சொல்லுகிறது? 30வது சங்கீதம் 5வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். சாயங்காலத்தில் நீங்கள் அழுது நீங்கள் பாடுவீங்க, அழ வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் விடியற் காலையில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம், உங்களுக்கு களிப்பு உண்டாகும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சாயங்காலம் விடிய காலம் மாறி மாறி வரத்தான் செய்யும். கர்த்தரின் ஸ்தோத்திரம். சாயங்காலம் என்பது ஒரு ராக்காலமாக இருக்கிறது. விடியற் காலம் என்பது ஸ்தோத்திரம் ஒரு பகற்காலமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ சாயங்காலத்தில் நீ அழுகை தங்கினாலும் நீ ஆண்டவரை துதித்து பாடுகிறதை உன் நாவை விட்டு அகற்றாமல் கர்த்தரை நீ துதித்து பாடினா விடியற் காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு மன மகிழ்ச்சியை, கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை, களிகூறுதலை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகையினால் தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து பாடுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பார்கள்? 31வது சங்கீதம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ரெண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்னா அவரிடத்தில் அன்பு கூறணும். அன்பு கூர்ந்து அவரிடத்தில் நான் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், அந்த பரிசுத்தவான்களுக்கு எதிராக யார் யார் இடும்பு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? பூரணமாய் பதில் அளிப்பார். அந்த இடும்பு செய்கிற மனுஷனுக்கு கர்த்தர் பூரணமாய் என்ன செய்வார்? அவர் பதில் அளிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம். சும்மா விடவே விட மாட்டார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு தீமை செய்துட்டு ஒரு மனுஷன் தப்பிவித்து போக முடியாது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக பேசிவிட்டு ஒரு மனுஷன் தப்ப முடியாது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவியத்தில் எங்கே போனாலும் தப்ப முடியாது. ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு பூரணமாக நான் பதில் அளிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த பரிசுத்தவான்களை என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், அவரை நேசிக்கணும். அவரை நேசித்து அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பார்கள்? உண்மையாக இருப்பார்கள். ரெண்டாவது, அவரை நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்களாம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போது பரிசுத்தவான்கள்
அவரை நேசிப்பதற்கு அடையாளமாக என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளணும். கற்பனையை விட்டு விலகவே விலகக்கூடாது. பாருங்க, கற்பனைகள் எது சொன்னால் 10 கற்பனைகள் இருக்கிறது. அந்த 10 கற்பனைகளை சரியாக படித்து அறிந்து வைத்து என்ன செய்யணும்னா அதன்படி சரியாக நடக்கணும். அந்த கற்பனையை விட்டு எவ்வளவு வேணும் நம்முடைய வாழ்க்கையில் வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்ந்து விடக்கூடாது. சாய்ந்து விடாமல் அந்த கற்பனையில் நாம் சரியாக நாம் உத்தமாக நாம் நடந்தால் நிச்சயமாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் பாதுகாப்பார், அவர்களை உயர்த்துவார். அவர்களுக்கு எதிராக இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாக கர்த்தர் என்ன செய்வார்? பதிலளிப்பார். ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தவான்களை அன்பு கூறுகிறார் இருந்தால் அடுத்து என்ன செய்யணும்? யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15, 16 நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தர் யோவா ஸ்தோத்திரம் அன்றைக்கு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்கள் எல்லாரிலே இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். நான் சொல்கிறேன், ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படியானா என் நாட்டு குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்கிறார். மறுபடியும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா, என்னை நீ நேசிக்கிறாயா? அப்போன்னு சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், என் நாடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்கிறார். அப்படியானா சோதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தரை உண்மையாக நேசிக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்வாங்க. உன்னை பிள்ளைகள் மத்தியில் அல்லது பெரியவர்களுக்கு மத்தியில் அல்லது தனிநபர்களுக்கு மத்தியில் எந்த இடத்துல அவர்கள் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, படிக்கிற ஸ்தலங்களில் இருந்தாலும் சரி, கல்வி நிலையங்களில் இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அவர்கள் விருந்து வீட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டோருக்கு ஊழியத்தை செய்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியானா அவர்களை காண்கிற அவர்களோடு பழகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து கொண்டே இருப்பாங்க. அதுதான் ஆண்டவருக்கு செய்கிற ஒரு பெரிய ஊழியம். அவள் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தவான்கள்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் எந்த மனுஷர்களுக்கும் அறிவித்து கொண்டே இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திர கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நேசிக்கிற அன்பு கூறுவர்களாக இருக்கிறாங்க. இவ்விதமாய் கர்த்தரை நேசித்து அன்பு கூர்ந்தால் அவர்களுக்கு எதிராக யார் இடும்பு செய்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வார்? அவர் பூரணமாக பதிலளிப்பார். பூரணமாய் கர்த்தர் அவர்களுக்கு பதிலளிப்பார். மூன்றாவதாக பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவது, பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படணும். ஸ்தோத்திரம். தெய்வம் நம்மை எல்லா காரியங்களிலும் அவர் என்னை காண்கிறார், என்னை கேட்கிறார் என்கிறதான ஒரு பயம் பரிசுத்தவான்களுக்கு கட்டாயம் காணப்பட வேண்டும். நாம் என்ன பேசினாலும் கர்த்தர் அதை உற்று கேட்கிறார். நாம் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை உற்று பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எதையும் செய்ய முடியாது. அவருடைய செவிகளுக்கு மறைவாக நாம் ஒன்றையும் பேச முடியாது. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதான் சின்ன பிள்ளைகளில் சண்டே ஸ்கூலில் என்ன செய்திருக்கிறாங்க? பாட்டு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். செய்வதெல்லாம் பார்க்கிறார், சொல்வதெல்லாம் கேட்கிறார், என் தேவன் என்றும் எழுதி வைக்கிறார் என்று சொல்லி ஒரு பாடல் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான ஒரு பாடல் உண்டு. நாம் செய்வதெல்லாம் அவர் பார்க்கிறார், நாம் சொல்வதெல்லாம் அவர் கேட்கிறார். அவர் எல்லாவற்றையும் அன்றாடம் அந்த டேட்டு போட்டு அந்த நிமிடம் போட்டு அவர் எழுதி வைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு எண்ணம் பரிசுத்தவான்களுக்கு வேணும். ஆகையினால நான் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பயந்து செய்யணும். நான் பேசுகிற வார்த்தை ஆண்டவருக்கு பயந்து பேசணும். ஆண்டவர் அதை பார்க்கிறார், கேட்கிறார் என்கிற பயத்தோடு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்கள் சொன்னால் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற நேரத்தில் அந்த வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்.
ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் சத்தம் கேட்கிற நேரத்தில் தேவனுக்கு பயந்து அந்த வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஸ்தோத்திரம், அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாத, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். பாருங்க, 18வது வருஷத்தில் நான் வாசித்து பார்த்தால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் என்று சொல்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். பாருங்க, கடினமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அந்த கடினமான காரியம், உன் குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற மோரியா தேசத்தின் மலைகளில் ஒன்றில பலியிடு என்கிறார். பாருங்க, அவன் கீழ்ப்படுகிறானா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக, குமாரனை பலியிட வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறானா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார். ஆனாலும் தன்னுடைய ஒரே குமாரன், ஸ்தோத்திரம், அத்தனை வயசு வர 100 வயசுல பிறந்த குமாரன், அந்த மகனை நான் எப்படி பலியிடுவதுன்னு சொல்லி அவன் யோசிக்கல. கர்த்தர் சொன்னார், அவருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அப்படியே அந்த குமாரனை அழைத்து கொண்டு போய் பாருங்க, அவன் பலிபீடத்தை அவன் கட்டி ஆயத்தப்படுத்தி விட்டு தன் குமாரனை பிடிச்சி கையும் காலையும் கட்டி அதில் கடத்தி விட்டு அவன் பட்டயத்தை உருவி அவனை குத்துவதற்கு ஓங்கினான். பாருங்க, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனை தடுத்து பேசினார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாய், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். அப்போ உண்மையான ஒரு பரிசுத்தவான், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஆண்டோருக்கு வார்த்தை கீழ்ப்படிவான். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தேவனுடைய வார்த்தைக்கு, அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அற்ப காரியமோ அல்லது கடினமான காரியமோ எதுவாக இருந்தாலும், கர்த்தர் சொன்னா, கர்த்தர் பேசினா அந்த வார்த்தைக்கு அப்படியே யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் பார்த்து சொல்ல, நீ என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால உன்னை நான் எப்படி நான் மாற்றுவேன்னு சொல்கிறார். பாருங்க, அங்கே நான் வாசித்து பார்த்தா, ஸ்தோத்திரம், இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சந்ததிக்குள் உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிற அளவில் கர்த்தனுடைய சந்ததியை அவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், ஆகையினால நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் பரிசுத்தவான்களுடைய அவசியமாய் காணப்படுகிறது, சோகமாய் காணப்படுகிறது. கடைசியாக பரிசுத்தவான்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம், அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் அவரை துதிக்கிறதா பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய படைப்புகள் எல்லாம் துதிக்கிறது. நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்கிறது. சமுத்திரம் அவரை துதிக்கிறது, மலைகள் அவரை துதிக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகாய விரிவின் நட்சத்திரங்கள் அவரை துதிக்கிறது. ஸ்தோத்திரம். காட்டு ஸ்தோத்திரம் பறவைகள் அவரை துதிக்கிறது. ஆகாயத்தில் பறந்து திரிகிற அற்ப ஜந்துக்களாய் காணப்படுகிற பறவைகள் அவரை துதிக்கிறது. ஜந்துக்கள், ஊரும் ஜந்துக்கள் அவரை துதிக்கிறது. மீண்டும் ஜந்துக்கள் அவரை துதிக்கிறது. தேவனுடைய கிரியைகள் எல்லாமே அவரை துதிக்கிறதாம். பாருங்க, இந்த கிரியைகள் எல்லாம் துதிக்கிறதுனால அவருடைய பரிசுத்தவான்களும் அவரை ஸ்தோத்தரிப்பார்களாம். அல்லேலுயா. பரிசுத்தவான்கள்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க? கர்த்தரை எதற்கெடுத்தாலும் எப்பவும் அவங்க வாயில் என்ன வரும்? ஸ்தோத்திரம் வரும், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் வரும். இன்னைக்கு அநேகருடைய வாயில் என்ன வராது? ஸ்தோத்திரம் வராது. ஆலயத்தில் ஆராதனைக்கு வந்தால் கூட சிலருக்கு ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திர நேரம் எல்லாம் தாண்டின பிற்பாடு தான் அநேகர் வருகிறாங்க. ஸ்தோத்திரம்.
ஆண்டவரை துதிப்பதற்கு அவருடைய வாயில ஒரு கட்டை சாத்தான் போட்டுட்டு இருக்கான். ஆமாம், அவர்களை துதிக்க விடாம, ஸ்தோத்திரம் பண்ண விடாம அவருடைய நாவல ஒரு கட்டை போட்டு விட்டுருக்கான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பரிசுத்தவான்கள் அப்படி அல்ல. அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கஷ்டத்திலேயோ வியாதியிலோ துன்பத்திலோ பல போராட்டங்களிலோ வேதனையிலோ நெருக்கத்தில் இருந்தாலும் அல்லது சந்தோஷத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் பரிசுத்தவான்களுடைய நாவில் என்ன வரும்? ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 149 அதனுடைய 8-9 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய பரிசுத்தவான்கள்னு சொன்னால் அவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குமா, இந்த வேத புஸ்தகம். அவருடைய வாயில் என்ன இருக்குமோ? கர்த்தரை உயர்த்துகிறதான துதி இருந்து கொண்டே இருக்குமா. பரிசுத்தவான்கள் அவர்கள் ஆண்டவருக்கு சமூகத்தில் போனாலும் இந்த பைபிளை இருவரும் கருக்குள்ள பட்டயமாகி இந்த பைபிளை கொண்டு போகிறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க. பைபிளை தெய்வ சமூகத்தில் ஆராதனைக்கு போகும்போது கொண்டு போகிறதற்கு வெக்கப்படுகிறாங்கனாலே அவங்க பரிசுத்தவான்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. சிலர் பைபிளை என்ன செய்கிறாங்க? ஒழிச்சு, ஆமாம், கவருக்குள்ளே வச்சு 7 மடிப்பாக மடித்து ஒழிச்சு என்ன செய்கிறாங்க? கொண்டு போகிறாங்க. தெரிஞ்சிடக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அப்படி அல்ல. பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? கம்பீரமாக அவன் ஆண்டவருக்கு பிள்ளை என்று சொல்லி பைபிளை மறைக்காமல் கையில் தூக்கிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு வர வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களெல்லாம் பைபிளை எங்கே வச்சுருப்பாங்க தெரியுமா? பைபிளை இந்த கையில் எடுத்து இந்த மார்போடு அணைச்சி வச்சுருப்பாங்க. மார்போடு அணைச்சிட்டு தைரியமாக நினச்சிவாங்க. எந்த இடத்துலும் தைரியமாக வருவாங்க, தைரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. புறச்சாதிகளுடைய ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் அந்த இடத்துல அழைக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பைபிளை மார்பில் வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவாங்க. யாருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. இன்றைக்கி அநேகருக்கு இந்த பைபிளை கையில் எடுப்பதற்கும் வெட்கம். இன்றைக்கி அநேகருக்கு வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு கூட வெட்கம். ஆனால் பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் கர்த்தரை அவர்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்போ பரிசுத்தவான்கள் இந்த காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும். பரிசுத்தவான்கள் அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். பரிசுத்தவான்கள் அவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உண்மையாக இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் அவருக்கு பயந்தோடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்தவான்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். இப்படி அவருடைய பரிசுத்தவான்கள் நடந்து கொண்டால் கர்த்தர் என்ன செய்கிறார்? உம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களுடைய பாதையை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களை தம்முடைய கரத்தில் ஆண்டவர் வைத்து உயர்த்துகிறார். பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களை கர்த்தர் ஒரு காலம் அவர் நிச்சய மாட்டார். கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி முடிவில் அந்த பரலோக ராஜ்யத்தில் வரைக்கும் செய்வார். கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். ஆகையினால இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பரிசுத்தவான்களாக நாம் வாழ்ந்து பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர்களாக நாம் காணப்பட்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய கரத்தில் இருந்து ஸ்தோத்திரம் அவருடைய நன்மைகளை அனுபவித்து நித்திய ராஜ்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.